ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையில் இந்த மனக்குழப்பங்கள், மன சங்கடங்கள், தைரியம் இல்லாத தன்மை, பயந்து பயந்து இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா, என்ன பண்ணலாம் அப்படி பண்ண ஒரு பயந்த சுபாவம், அப்படியே மனசுக்குள்ளே இருந்த அந்த ஃபீலிங், ஃபீலிங், மரண பயம், இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் உங்களை அடியோடு ஒழிய போகுது. புத்திர பாக்கியம் யாரெல்லாம் கேட்டு வெயிட் பண்ணி காத்துருக்காங்களோ, பல நாள் குழந்தை இல்லாமல் போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்துக்கலாம் கூட அந்த குழந்தை அமைப்புக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் புத்திர பாக்கியம் நீங்கள் பெற்றோராக போகிறீங்க, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலே இந்த கண் திருஷ்டி எல்லாம் விலகிடும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்களாம் இந்த மாதம் விலகிடுவாங்க. அதனால் எந்த பாதிப்பும் கண் திருஷ்டியில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. சீரும் சிறப்புமாக இந்த தொழிலேருந்து முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பேங்க்கில் வேலை தேடுபவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு, கண்டிப்பாக பேங்க் வேலை கிடைக்கும். பணம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அமைப்பு இருக்குது. பெண்களால் ஆதாயம் இருக்கிறது. சகோதர சகோதரி இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி யாராவது அம்மா தாய் பாட்டி யாராலும் இருக்காங்க, பெண்களால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை வருகுது. இப்பதிவினை பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டியின் பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் மார்கழி மாத பலன் மேசராசி முதல் மீனராசி வரை எவ்வாறு இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதனுடைய பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். கடகராசி சகோதர சகோதரிகளை நாம் இப்போது காண இருப்பது மாத பலன் வரிசையில் மார்கழி மாத பலன். நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, பணம் வருமா, புகழ் வருமா, பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். உங்கள் ராசிக்கு 5இல் புதன் பகவான் அமைந்திருப்பதும், 7இல் சுக்கிர பகவான் அமைந்திருப்பதும், 11இல் குரு பகவான் அமைந்திருப்பதும் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. எப்படி மிகப்பெரிய யோகம், கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகிறது. இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையில் இந்த மனக்குழப்பங்கள், மன சங்கடங்கள், தைரியம் இல்லாத தன்மை, பயந்து பயந்து இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா, என்ன பண்ணலாம் அப்படி பண்ண ஒரு பயந்த சுபாவம், அப்படியே மனசுக்குள்ளே இருந்த அந்த ஃபீலிங், ஃபீலிங், மரண பயம், இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் உங்களை அடியோடு ஒழிய போகுது. அப்படியே அடியோடு மனசுக்குள்ளேருந்து விலகி நீங்கள் ஒரு தெம்பாக இருக்க போகிறீங்க, புத்துணர்ச்சியாக இருக்க போகிறீங்க. கிரக அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு. உங்களுடைய ராசியில் செவ்வாய் அமைந்திருப்பது நீசம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோகமே தரப்போகிறார். ஏன்னாக்கா 5இல் புதன், 7இல் சுக்கிரன், 11இல் குரு இருப்பது எவ்வளோ பெரிய யோகம் தெரியுங்களோ. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் பண வரவு பஞ்சமே இருக்காது. உங்களுக்கு பணம் குடும்பத்தில் இருந்தால் சங்கடங்கள், சிக்கல்கள், என்ன சிக்கல் இருந்தாலும் சரி, அத்தனை சிக்கலும் இந்த மாதம் விலகிவிடும். உங்களுக்கு குடும்பத்தில் மேன்மை தான் உண்டாகும். உங்களுக்கு எப்படி மேன்மையே உண்டாகும். உங்களுக்கு 11இல் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருப்பது எடுத்துக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு எந்த விதத்தில் ஒரு பணம் வந்ததே இருக்கும். உங்களுக்கு எப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் சரி பணம் கொட்டும். எப்போ முதலீடு போட்டிருப்பீங்க, அதோட லாபம் இப்போ கிடைக்கும். எப்போ யாரோட பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க, அப்போ இப்போ தேடி கொண்டாந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பேங்கில் லோன் போட்டிருந்தீங்களா, உடனே கொண்டாந்து இந்த மாதம் கொடுத்துருவாங்க. உடனே சேஷன் ஆகிடும். உங்களுக்கு வர வேண்டிய யாராவது கடன் கேட்டுருந்தீங்களா, காசு உடனே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்படி எல்லா விதத்தில் உங்களுக்கு பணம் வரப்போகுதுங்க, வரவு. அதனால் அந்த வரவு பணத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் வீண் செலவு பண்ணிவிட்டு அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்த முடியவில்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம் நீங்கள். அதனால் வரத்தை நல்ல ஆதகமாக பண்ணுங்கள். குரு பகவான் கொட்டி கொடுக்குறாரு, 11இல் உட்காந்து லாபஸ்தானத்தில் கொட்டி கொடுக்குறாரு உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நல்ல முறையில் சேமிப்பு வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு உயரும், கையிருப்பு உயரும், சிறு சேமிப்பு அதிகமாகும். குழந்தைங்க பேரில் கண்டிப்பாக ஒரு ஆர்டி எஃப்டி இதுமாதிரி போட்டு வைக்கலாங்க. இந்த மாதத்தில் தொடங்கலாம். நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இல்லை உங்கள் பேரில் கூட தொடங்கலாம். நீங்கள் சிறு சேமிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு குரு பகவான் அதாவது குழந்தைகளுடைய கல்யாணத்துக்கு ரொம்ப அமைப்பு சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் சுபநிகழ்ச்சி உண்டான ஏற்பாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். 5இல் புதன் இருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை பார்த்தீங்கன்னா, அதாவது புத்திர பாக்கியம் யாரெல்லாம் கேட்டு வெயிட் பண்ணி காத்துருக்காங்களோ, பல நாள் குழந்தை இல்லாமல் போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்துக்கலாம் கூட அந்த குழந்தை அமைப்புக்கான ஒரு
வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் புத்திர பாக்கியம் நீங்கள் பெற்றோராக போகிறீங்க, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுடைய சுக்கிர பகவான் 7ல் இருப்பதும் சிலருக்கு அந்த காதல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. காதல் செய்பவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிலருக்கு காதல் கைகூடும். பெற்றோர் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி அவங்களோட சம்பந்தத்தோடு கண்டிப்பாக திருமணம் நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பேங்க்கில் வேலை தேடுபவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு, கண்டிப்பாக பேங்க் வேலை கிடைக்கும். பணம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அமைப்பு இருக்குது. பெண்களால் ஆதாயம் இருக்கிறது. சகோதர சகோதரி இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி யாராவது அம்மா தாய் பாட்டி யாராலும் இருக்காங்க, பெண்களால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை வருகுது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. எப்படி ஆரோக்கியம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யோகா செய்யுங்க, வாக்கிங் போங்க. கொஞ்சம் மன ஒரு சாந்தி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். மனசுக்குள்ள இந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எந்த வயசானாலும் இருக்கட்டும் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஃபோன் பார்க்கலாம் தவிர்த்துட்டிங்களா அவங்க ரொம்ப சிறப்பு. உங்களை வின் பண்ணதுக்கு ஆள் கிடையாது. விளையாட்டில் ஆர்வத்தை குறைச்சி படிப்பில் நீங்கள் ஆர்வத்தை கொண்டு போனீங்கன்னு வச்சு படிக்கும் மாணவர்கள் நீங்கள் தான் நம்பர் 1 டாப் ஸ்கூல்லேயே நீங்கள் டாப்பாக வருவீங்க. அதனால் வந்து அந்த விளையாட்டு ஆர்வம் குறைச்சி ஃபோன் நோண்டத்தெல்லாம் குறைச்சிட்டு ஃபோன் பார்த்தெல்லாம் குறைச்சிட்டு நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தினாக்கா நீங்கள் தான் நம்பர் 1 வருவீங்க. மாணவர்கள் வெளிநாடு தங்கி படிக்கணுமா இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்களா, இந்த மாதிரி அதுக்குண்டான ஏற்பாடு செய்யலாம். படிப்பு மேன்மை தரும். படிக்கும் சக மாணவர்களோட சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. படிக்கிற மாணவர்கள் கூட படிக்கிற பசங்களோட நல்லா நட்புறவை பாருங்க, சண்டை போட்டுக்காதீங்க. மாணவர்கள் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இருந்த உறவு கூட இந்த மாதத்தில் கண்டிப்பாக மேன்வாங்கி இருக்குது. சிறப்பான ஒரு ஒற்றுமை பிள்ளைகளுக்கு உண்டாகும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பெற்றோர்களுக்கும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிரி தொல்லை, கடன் தொல்லை, நோய் தொல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீரும் சிறப்பமாக இருக்குது. எல்லாமே கண்ட்ரோலில் வரும். உங்கள் கண்ட்ரோல் எப்படி உங்கள் கண்ட்ரோலில் வரும். அதனால் வந்து எந்த யாராவது ஹாஸ்பிட்டலில் படுத்து பெட்டில் இருந்தால் கூட நல்லா ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆரோக்கியத்தில். எதிரியாலும் சரி, எதிரியாலும் எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு. தொழில் இருந்த அதாவது பொச்சிருப்பு, பொறாமை, உங்களை வாழவே கூடாதுன்னு நினைச்சிருங்கெல்லாம் கூட இப்போ வந்து அடங்கி போயிடுவாங்க. உங்கள் மேலே இந்த கண்டிஸ்ட் எல்லாம் விலகிடும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்களாம் இந்த மாதம் விலகிடுவாங்க. அதனால் எந்த பாதிப்பும் கண்டிஸ்டில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. சீரும் சிறப்பாக இந்த தொழில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். அரசு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு முயற்சி கண்டிப்பாக எடுங்க. இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். படிப்பில் வந்து கவனம் செலுத்தி எக்ஸாம் எழுதுங்க. சிறப்பாக இந்த முறை மார்க் நிறையவே வாங்குவீங்க. கோட்டை விட்ட மார்க்கெல்லாம் சேர்ந்து வாங்கி இந்த முறை நீங்கள் தான் நம்பர் 1 வரப்போகிறீங்க. அதனால் வந்து ஒரு கன்ஃபார்ம் நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி. வேலைக்கு பரீட்சை தெம்ப எழுதுங்க. யூனிஃபார்ம் போட்ட வேலை இருக்கிறவங்களுக்கும் உடனடியாக வேலை கிடைக்கும். யூனிஃபார்ம் போடாத பேங்க் வேலை மற்ற வேலைலாம் கூட உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசில் வேலை செய்பவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் குடும்பங்களில் லஞ்சம் வாங்காதீங்க. பிரச்சனை காட்டுது உங்களுக்கு. அதனால் லஞ்சம் வாங்காமல் உங்களோட நல்ல பெயர் இருக்குது உங்களுக்கு, அந்த பெயரை நல்லா காப்பாற்றிங்க. உங்களுக்கு கீழே இருப்பவர்களும் உங்களுக்கு நல்ல மதிப்பு தருவாங்க. மேலே இருக்கிற அதிகாரியும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இடம் கேட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது கேட்டு இருந்தீங்கன்னா கூட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குண்டான ஏற்பாடு நீங்கள் செய்யலாம். பிரிஞ்சு கணவன் மனைவி எங்கேயாவது கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் வேலை செய்கிறீங்களா, கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. ஒரே இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்குது. டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிற கணவன் மனைவி கூட நம்ம செய்த தப்பை உணர்ந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் ஒன்றா சேரத்துக்குலாம் நல்லா அமைப்பு நல்லா இருக்குது. அதனால் குடும்பங்களில் இந்த டைவர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு கூட நீங்கள் ஒன்றா சேரலாம். குழந்தைகளுக்காக நீங்கள் வாழலாம். குழந்தைங்களுக்காக நீங்கள் சமுதாயத்தை ஒரு நல்ல பேர் எடுக்கிறதா ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. திருமணமாக காத்திருக்கும் பெண்களுக்கும் இந்த மரம் கண்டே ஒரு அமைப்பு இருக்குது. வரன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரும். நீங்கள் வெளிநாடு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுக்கு. வெளிநாட்டு யோகம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போடுறீங்க. வெளிநாட்டில் வேலை செய்ய நண்பர்களாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அவங்களே வந்து உங்களை வேலைக்கு
கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் அமைப்பு நல்லா இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் காட்டுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. நல்லா சத்துள்ள உணவாக எடுங்க. ஆரோக்கியத்துக்கு நல்ல ஜீரணமாகிற உணவாக எடுங்க. ரொம்ப தூக்கம் குறைவாக இருக்குது உங்களுக்கு. நைட்டில் சரியாக தூக்கம் கிடையாது. அது மேலே அவசியப்படுறீங்க. அதான் இந்த மாதம் மாறும். நல்லா நிம்மதியாக தூங்க போகிறீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு பொற்காலமே என்றே சொல்லலாம் உங்களுக்கு. இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் பார்த்தோம்னாக்கா ஒரு அருமையான ஒரு பொற்காலமாக தான் ஓடிட்டு இருக்குது. தொழிலேருந்து, வேலை வாய்ப்புலேருந்து, குடும்ப சூழ்நிலையிலேருந்து, பண வரவுலேருந்து பார்த்தோம்னாக்கா டாப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல நல்ல செய்திலாம் இந்த முறை வந்து சேரும். எதிர்பார்க்காத சில விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுற மாரியே இருக்க போகுது. அதனால் இந்த மார்கழி மாதத்தை எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டுமோ அந்தளவுக்கு முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லுங்க. சந்தோஷமாக இருங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்கள் குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.